எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக கொரியன் க்ரீம் சீஸ் கார்லிக் பண்ணி தான் மேக் பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபிக்கு தேவையான பட்டர் நான் வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த ரெசிபி மேக் பண்ணேன். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அந்த பட்டர் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. தென் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா 200 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் ஈஸ்ட், தென் பார்த்திங்கன்னா 60 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 முட்டை, 1 டீஸ்பூன் பால் பவுடர் எடுத்து வச்சுக்கிறேன். தென் பார்த்திங்கன்னா அந்த அவுட்டர் லேயர் கொடுக்குறதுக்கு பீஸா சீசனிங் 1 டேபிள் ஸ்பூன், தென் பார்த்திங்கன்னா க்ரீம் சீஸ் 50 கிராம், கொரியாண்டர் லீவ்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், தென் பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு நம்மளுக்கு சாப் பண்ணுது, தென் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் பட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் சுகர் 2 டேபிள் ஸ்பூன். பன் மேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்னு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண வச்சுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. இதில் போட்டுட்டு ஒரு விஸ்க் வச்சு ரஃபாக ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இதில் மிக்ஸ் ஆகி கிடைக்கும். தென் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் அதையும் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாவு கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருக்கும். தென் பார்த்திங்கன்னா இந்த முட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த டோ வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அதுக்காண்டி நீங்கள் மாவெல்லாம் போட்டு பிசைய வேண்டாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 60 கிராம் பட்டரில் 50 கிராம் இந்த மாவோடி சேர்த்து இதையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மீதி 50 கிராம் அப்படியே வச்சுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா இந்த டோவை ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக 15 மினிட்ஸ் நோட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்திங்கன்னா இப்படி ஒரு பர்ஃபெக்டான டோ உங்களுக்கு கிடைக்கும். தென் பார்த்திங்கன்னா அதை ஒரு பவுலில் வச்சு ஒரு கிளிங் ரேப் போட்டு 1 ஹவர் ப்ரூஃபிங் விட்டுக்கோங்க. ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் நம்மளோட டோ இப்படி தான் இருக்கும். அப்போவும் கையில் ஒட்டிட்டு தான் இருக்கும். ஒன்றுமே பயப்பட வேண்டாம். தென் ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றிட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் நான் இதை 4ஆக டிவைட் பண்ண போகிறேன். 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்டாக இதை நான் உருட்டி எடுத்துக்கிறேன். பன் ஷேப்க்கு இதை கொண்டு வந்துக்கோங்க. நல்லா உருட்டி நல்லா ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ட்ரேயில் பட்டர் தடவி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இதை வச்சுருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு இந்த பன்ஸை வைங்க. நீங்கள் ஒட்டி வச்சிங்கன்னா அது ப்ரூஃப் ஆகி வரும்போது ஒட்டிக்கும். அதனால் நல்லா கேப் விட்டே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இதை நீங்கள் மேலே இதுக்கு மேலே ஒரு எக் எடுத்துக்கோங்க. எக் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு இந்த ஊற வச்ச பன்னுக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எக் வாஷ் கொடுக்க பிடிக்கலனா நீங்கள் பால் கூட வச்சு இதை வாஷ் பண்ணிக்கலாம். பால் கூட இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இது கொடுத்ததுக்கப்புறம் 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பன் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நம்மளோட பன்னை பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இல்லாமல். தென் பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ணி எடுத்துருக்கிற பன்னை நல்லா கூல் டவுன் பண்ண விடுங்க. அதுக்குள்ளே நம்ம அதுக்குண்டான ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற க்ரீம் சீஸ், பவுடர் சுகர் இதை ஒரு பவுலில் நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா இன்னொரு பவுலில் மெல்டட் பட்டர், தென் அந்த கொரியாண்டர் லீவ்ஸ், தென் பார்த்திங்கன்னா அந்த கார்லிக் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்குது இதெல்லாம் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் பீஸா சீசனிங் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சீசனிங் வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன் இதை நம்ம 4ஆக கட் பண்ணிக்கலாம். 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கை ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு இந்த 4 லேயருக்குள்ளேயும் அந்த ஃபில்லிங்கை நான் வச்சுக்கிறேன். உள்ளே நல்லா நிறைய ஃபில்லிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற அந்த பட்டரில் இந்த பன்னை நம்ம டிப் பண்ணிக்கிறோம். நல்லா டிப் பண்ணிவிட்டு நீங்கள் 180 டிகிரி 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கொரியன் கார்லிக் சீஸ் பன் ரெடி. பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த ஃப்ளேவர் வீடு ஃபுல்லாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒன் ஆஃப் த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.